பேரன்பு உயிரிலும் மேலானது, மேலானது உம் பேரன்பு உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் நம்முடைய ஆலோசனைக்கென்று யோபின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம், இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். அன்பானவர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று ஞானி எழுதுகிறார். நகைக்கிறதற்கு ஒரு காலம் உண்டு என்றால் அழுகிறதற்கு ஒரு காலம், அல்லது அழுகிறதற்கு ஒரு காலம் உண்டு என்றால் சிரிக்கிறதற்கு ஒரு காலம் உண்டு. நம்மை அழ வைக்கிறதற்கு இந்த உலகத்தில் பல சம்பவங்கள். நேற்று சிரிச்சுக்கிட்டு இருந்த மனுஷன், சிரிச்சுட்டு இருந்த மனுஷி மறுநாள் சிரிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொருவருக்கு நேரிடுகிற அசம்பாவிதங்களும் பலவீனங்களும் எதிர்ப்புகளும் பிரியமனே அவர்களுக்கு சோர்வை கொண்டு வந்து அவருடைய மனதை நொறுக்கி, கவலை அவர்களுக்கு கலக்கத்தை, கலக்கம் அவர்களுக்கு கண்ணீரையும், கண்ணீர் மனமுறிவையும், மனமுறிவு சில வேளை மரணத்தையே கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நமது தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும். இதுக்கு மேல துக்கமா இருந்த உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய நாவை, நம்முடைய வாயை அவர் நகைப்பினால் நிரப்பும் பொழுது, அவரே நம்மளை சிரிக்க வைக்கும் பொழுது, இந்த உலகத்துல நம்மளை அழ வைக்கிறதுக்கு ஒரு சக்தி இல்லை. கீழே சொல்றார், உம்முடைய உதடுகள் கம்பீரத்தினாலும் பிரியமானவர்களை நிரப்புவார். அவர் நம்முடைய வாயை நகைப்பினாலும் உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவாராம். சில வேளையில உதட திறக்க முடியாதபடி கூட, பேச முடியாத அளவு கூட சில மக்களுடைய வாழ்க்கை பிரியமால் அடைக்கப்பட்டு நிற்கும். ஆனால் கர்த்தர் சொல்றார், உன் வாயை இனிமே அவர் துக்கத்தினால் அல்ல நகைப்பினாலும், உன்னுடைய உதடுகளை மௌனமாய் அல்ல அது கம்பீரித்து பேசும்படியாய் உங்களுடைய உதடுகளை கம்பீரத்தினால் நிரப்புவேன் என்று சொன்னவர், அவர் சொன்னபடியே நகைப்பையும் கம்பீரத்தையும் கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிக்க தெய்வத்தை நோக்கி பார்க்கலாம். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். யோபு எவ்வளவாய் அழுதார். ஆனால் என் தேவனே, அவருடைய அழுகைக்கு அவருடைய உதடுகள் மௌனமாய் போன நேரங்களும் நாட்களும் உண்டு. ஆனால் நீர் ஆனந்த களிப்புள்ள உதடுகளை தந்து கம்பீரமாய் பாடச் செய்கிறவர். எங்களுடைய வாயை நகைப்பினால் மட்டுமல்ல நன்மையினாலும் நிரப்புகிறவர். அதனால் தான் கர்த்தர் சொன்னார், வாயை விரிவாய் தரு. இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் அவருடைய வாயை பிசாசை அடைக்காதபடி, துக்கம் அவர்களை அடைக்காதபடி துதியின் பாடல்கள், ஸ்தோத்திரங்கள், கர்த்தரை உயர்த்துகிற மகிமை பாடல்கள், ஜெபம் அவருடைய வாயிலை கர்த்தர் வைத்து அதை ஆண்டவரே உன் பிள்ளைகள் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவருடைய வாழ்க்கையும் வாயையும் கர்த்தர் ஆண்டவரே நகைப்பினால் சிரிப்பினால் நிரப்புவீராக. தேவன் அப்படி செய்ததற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். நீர்தானே என் துணையானீர், உம் நிழலில் களி கூறுவே. God bless you, church. Have a blessed day. Amen.